அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனவரி மாதத்தில் 31ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, வண்டலூர் பூங்காவிற்கு அரிய வகை கழுகுகள் ஆந்தைகள் எங்கிருந்து கொண்டு வரப்படுகின்றன? வண்டலூர் பூங்காவிற்கு அரிய வகை கழுகுகள் ஆந்தைகள் அப்புறம் அனுமன் குரங்குகள்லாம் கொண்டு வர போகிறாங்க. அது எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? கொண்டு ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஜனவரி 28ஆம் தேதியே வந்துருச்சு. ஓகேங்களா? அது எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? ஆன்சர் பாருங்கள். கான்பூர் பூங்காவிலேருந்து கொண்டு வராங்க. வண்டலூர் பூங்காவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கான்பூர் பூங்காவிலேருந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? என்னென்ன கொண்டு வராங்க அப்படின்னா 10 அனுமன் குரங்குகள், 5 மர ஆந்தைகள், ஒரு ஜோடி ஹிமாலயன் கிரீஃபோன் கழுகு மற்றும் ஒரு ஜோடி எகிப்திய கழுகுகள் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வருது. கான்பூர் பூங்காவிலேருந்து நம்ம வண்டலூர் பூங்காவுக்கு வருது. ஓகேங்களா? இந்த பரிமாற்றம் அப்படிங்கிறது மத்திய உயிரியல் பூங்கா ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆகஸ்ட் 2023 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவுக்கும் கான்பூர் உயிரியல் பூங்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஸோ விலங்குகளை பரிமாற்றம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு 10 அனுமன் குரங்குகள், 5 மர ஆந்தைகள், ஒரு ஜோடி ஹிமாலயன் கிரீஃபோன் கழுகு, ஒரு ஜோடி எகிப்திய கழுகு கொடுக்குறாங்க. நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஒரு ஜோடி கட்ட உடல் மலைப்பாம்பு கொடுக்குறோம், 2 ஜோடி சருகு மான்கள் கொடுக்குறோம், 3 நெருப்பு கோழிகள், ஒரு ஜோடி பச்சை உடும்புகள், ஒரு ஆண் சாம்பல் ஓனாய் கொடுக்குறோம். இங்கேருந்து போகுது. ஓகேங்களா? ஸோ பரிமாற்றம் மட்டும்தான் பண்ணிக்க முடியும், விற்க முடியாது. அதை பார்த்துக்கோங்க. சென்னை ஐஐடிக்கு 110 கோடி நன்கொடை அளித்தவர் யார்? ஸோ நன்கொடை வரலாற்றிலேயே சென்னை ஐஐடிக்கு இதுவரைக்கும் நன்கொடை கொடுத்தவர்களே இவர் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருப்பார். ஓகேங்களா? 110 கோடி ரூபாயை நன்கொடையாக கொடுத்துருக்காரு. சென்னை ஐஐடியில் படித்தவர். ஓகேங்களா? ஸோ முன்னாள் மாணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா சுனில் வாத்வானி அப்படிங்கிறவர் தான். சுனில் வாத்வானி அப்படிங்கிறவர் சென்னை ஐஐடிக்கு 110 கோடி டிஜிட்டலில் நம்ம டெவலப் ஆகணும் அதுக்குண்டான ரிசர்ச்சுக்காக கொடுத்துருப்பார் போல இருக்கு. சென்னை ஐஐடி இயக்குனர் யார் அப்படின்னா வி காமகோடி அவர்கள் தான். வி காமகோடி. இந்த சுனில் வாத்வானி அப்படிங்கிறவர் யாருன்னா மாஸ்டெக் டிஜிட்டல் நிறுவனத்தோட இணை நிறுவனர். ஓகேங்களா? அடுத்தது யார்? 3வது கொஸ்டின். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நிகழாண்டும் அடுத்த ஆண்டும் எத்தனை சதவீதமாக இருக்கும் என சர்வதேச நிதியம் கணித்துள்ளது? இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நிகழாண்டும் அடுத்த ஆண்டும் எத்தனை சதவீதமாக இருக்கும் என சர்வதேச நிதியம் கணிச்சிருக்கு அப்படின்னா 6.5% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. 6.5% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் உடனான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் டையில் மோதவிருக்கும் இந்திய அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார்? பாகிஸ்தானுடனான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி நடக்கும்போது டை அப்படின்னு சொல்கிற ஒரு பிரிவு இருக்குது. அதில் மோதவிருக்கிற இந்திய அணிக்கு கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா ஜுஷான் அலி அப்படிங்கிறவர் தான். ஜுஷான் அலி அப்படிங்கிறவர் தான். நான் பிளேயிங் கேப்டன் அப்படிங்கிற இதில் போட்டிருக்காங்க. நான் பிளேயிங் கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் இந்திய அணியோட பயிற்சியாளராக இருக்கார். இந்திய அணியோட பயிற்சியாளர். ஏன்னா ஆல்ரெடி ஓகேங்களா பொறுப்பில் இருந்த ஒருத்தர் வெளில போயிட்டதால் இவரை தூக்கி போட்டிருக்காங்க. அகில இந்திய டென்னிஸ் சம்மேளன செயலர் யார்? அகில இந்திய டென்னிஸ் சம்மேளன செயலர்னா அனில் துபர் அப்படிங்கிறவர் தான். அனில் துபர் தான் இருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது, ரகசிய காப்புறுதி மீறல் வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டுள்ள அண்டை நாட்டு முன்னாள் பிரதமர் யார்? ரகசிய காப்புறுதி மீறல் வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டுள்ள அண்டை நாட்டு முன்னாள் பிரதமர் யார்னா இம்ரான் கான் அவர்கள் தான் இப்போ சிறையில். ஆல்ரெடி பரிசு பொருள்களை அரசுக்கு வர பரிசு பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்றார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டில் 3 ஆண்டுகள் விதித்தாங்க. இப்போ 10 ஆண்டுகள். அதே மாதிரி முகமது குரேஷி அப்படிங்கிறவருக்கும் 10 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ எலெக்ஷனுக்கு இன்னும் அவங்களுடைய நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு இன்னும் 9 நாட்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இதோட இன்றைய வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.